கரூர்ல இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் தமிழ்நாட்டு மக்களை கண்ணீர்ல ஆழ்த்துது. அப்பப்போ ஒரு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இறந்து போனவங்களுடைய குடும்ப பின்னணிலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப துயரமா இருக்கு. ஒரு கர்ப்பிணியினுடைய கணவன் இறந்திருக்காரு. பார்வை இழந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய மகன் இறந்து போயிருக்காங்க. அது கூட தெரியாம அந்த அம்மா மகன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வயது, 1 1/2 வயது, 2 வயது குழந்தை இறந்து போயிருக்காங்க. ரொம்ப துயரம். பெரிய துயரமா இருக்கு. இறந்து போனவங்க பெரிய துயரம் அப்டின்னா, அவங்களுடைய குடும்ப பின்னணி பார்க்கும்பொழுது இன்னும் பெரிய துயரமாக இருக்கு. இப்படியான செய்திகள் தமிழ்நாட்டையே வந்து உலுக்கி போட்டிருக்கு. அரசியல் கட்சிகள் இரங்கல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே பார்த்திருந்தோம். அதேபோல நிவாரணத் தொகையும் கட்சிகள் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆ தமிழ்நாடு அரசு சார்பாக நிவாரணத் தொகை. அதுக்கப்புறம் விஜய் அறிவிச்சிருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கூட ரூ. 1 கோடி வந்து மொத்தமாக ரூ. 1 கோடி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படியான விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. விஜயை கைது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கான செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. இதற்கான காரணம் அவர் தான், விஜயை கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பகுதியில இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர், தலைவர் சம்திங் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அப்புறம் புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இன்னும் சிலர் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. ஜாமீன்ல வெளியே வர முடியாத பிரிவுகள்லையும் வழக்கு பதிவா போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா விஜய் அவர்களை கைது பண்ற எண்ணத்துல தமிழ்நாடு அரசு இல்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா காலையில முதல்வர் அவர்களுடைய பிரஸ் மீட்டை பார்க்கும்போது நமக்கு புரியுது. கைது பண்ணப்படுவாரா விஜய் அப்படின்ற கேள்விக்கு அதுக்கு பத்திலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கோம், அறிக்கை வரட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இந்த கைது அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை, அதாவது விஜய் கைது அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். பார்க்குற விஷயங்களை பார்க்கும்பொழுது நான் நினைக்கிறேன். இப்போ வழக்கு பதிவுனா மேபி செய்யலாமே தவிர்த்து மற்றபடி கைது அளவுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த குற்றத்தையும் தூக்கிட்டு போய் டிவிக்கே விஜய் மீது வந்து போடுறாங்க. இதுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்பொழுது நிற்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய்க்கும் இந்த கட்சிக்கும் வந்து பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆனா அரசுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இடத்த பேசாம முழுக்க முழுக்க விஜய் அவர்களை டார்கெட் பண்றது, கார்னர் பண்றது அப்படியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு முழுமையாக உடன்பாடு கிடையாது. அவர் வந்து போய் பார்த்துருக்கணும். அவர் வந்து சென்னை திருமணத்துல வந்து எனக்கு மாற்று கருத்து உண்டு. அவரு கரூர்ல இருந்து அந்த மக்களை போய் சந்திச்சு பார்த்துருக்கணும் அப்படின்றதுல நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவர் பொறுப்போடு நடந்துருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவரு முழுக்க முழுக்க அவர் மட்டும்தான் பொறுப்பா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ள எழுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மக்களுடைய அந்த அறியாமையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு ரவுண்டானா நினைக்கிறேன் அது. அப்படியே மக்கள் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி அவ்வளோ பேர் வந்து திடீர்னு ஓடுறாங்க அந்த வேன் வந்து வர்றதை பார்த்து. ஒரு நாகரிகம் அடைந்த சமூகம் வந்து இப்படியான வேலைகளை செய்யாது. ஒரு நடிகனை பார்க்க குழந்தையை தூக்கிட்டு அந்த வெயில்ல இவ்வளோ கூட்டத்துக்கிடையே நீ ஓடுறீன்னா அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து பொதுவாகவே எழுது. ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு பண்பட்ட சமூகம் இந்த வேலையை வந்து செய்யாது. தமிழர்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்னா, தமிழர்களுடைய இன்றைய நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய மைண்ட் செட்டு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம். ஒரு நடிகரை பார்க்க போயிட்டு 40 பேர் இறந்திருக்காங்க. நீங்க சொல்லலாம், அவர் அரசியல் கட்சி தலைவர் தானுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். கிடையாது. அவர் வந்து நடிகர் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு கூட்டமானது கூடியிருக்கே தவிர்த்து, விஜய் வந்து பெரிய ஸ்பீச் கொடுத்துட போறாரு, ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து ஸ்பீச் வந்து கொடுக்க போறான்னு சொல்லிட்டு இவ்வளவு கூட்டம் கூடிச்சா? விஜய் ஒரு நடிகர், அவரை வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆவல்ல தான், ரசிக மனப்பான்மையில இவ்வளவு கூட்டமானது கூடியிருக்கு. அங்க நின்னவங்களுடைய பிரஸ் மீட்லாம் பார்த்தேன். அதாவது அந்த கூட்டம் நடைபெறுது இல்லையா, அதுக்கு முன்பாக அந்த பிரஸ் மீட்லாம் பார்க்கும்பொழுது, நாங்க என் குழந்தையை தூக்கிட்டு தான் வருவோம், நீங்க யார் தடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரசிக மனப்பான்மையோடு இவ்வளவு கூட்டம் அங்க கூடி 40 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது ஒரு பண்பட்ட சமூகத்துக்கான அறிகுறியே கிடையாது. தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற பெரிய பயம் ஏற்படுது. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வந்து பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய்,
அப்படி இருக்கீங்க, ரொம்ப பிற்போக்கா இருக்கீங்க, நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிற்போக்கா தெரியுது அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப முற்போக்கு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இங்க வந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு என்னென்னமோ நம்ம அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஆக்சுவலா கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம நேத்து கரூர்ல பார்த்திருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகரை பார்க்க போய் 40 பேருங்க. ஏதோ புரட்சி நிகழ்ந்தது அல்லது ஏதோ பெரிய போராட்டம் வெடிச்சுது, ஒண்ணுமே இல்ல. ஏதோ மக்கள் பிரச்சனைக்காக கூடுனாங்க. அந்த மக்கள் ஏதோ ஒண்ணு சாதிச்சாங்க. 40 பேர் உயிரை விட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், ஏதோ பண்ணி உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாவீங்களா, ஒரு நடிகனை பார்க்க போய் 40 பேர் உயிரை விட்டுருக்கேன் அப்படின்னா, இதுல நம்ம என்ன சொல்றதே அப்படின்னே தெரியல. ரொம்ப வருத்தத்திற்குரிய நிலையில தமிழ்நாடு மக்களுடைய அறிவு போயிட்டு இருக்கு அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. வெறும் டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு வெறும் நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் ஒரு சமூகம் முன்னேறிடாது, ஒரு சமூகம் அறிவு பெற்றாது அப்படின்றதுக்கு நேற்று கரூர் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, ரைட். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசை நோக்கி சில கேள்விகள், குறிப்பாக திமுகவை நோக்கி சில கேள்விகளை வந்து கேட்போம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினுடைய ஃபெயிலியர். டிஜிபி அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி காலையில் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்ட டைம் வேற, ஆனால் அவங்க வந்த டைம் வேற, இதனால வந்து ரொம்ப டிலே வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதிகமான க்ரௌட் வந்து கூடிச்சு, எங்களால் முடிந்த அளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றத அவங்க கேட்ட இடத்த தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சின்ன இடமா இருக்கேன்னு கேட்கும்பொழுது அவங்க கேட்ட இடத்த தாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் காவல்துறையினுடைய விளக்கமாக இருக்கு. ஓகே, இந்த விஷயங்களை முதல்ல பார்ப்போம். அவங்க வந்து 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வந்து டைம் கேட்டிருக்காங்க. 10-9 அந்த லெட்டர் பேட்ல தான் இருக்கு. 3 மணில இருந்து 9-10 மணி வரைக்கும் அவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட இடத்துல தான் காவல்துறை அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படிவெல்லாம், அந்த லெட்டர் பேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க கோரிக்கை வைத்த லெட்டர் பேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. அதை தான் காவல்துறையும் சொல்றாங்க. இப்போ என்னன்னா, 3 மணிக்கு வராரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 5 மணிக்கு வரலாம், ஒரு 6 மணிக்கு வரலாம். சரி, 7 மணிக்கு விஜய் வந்தாரு அப்படின்னே வச்சுக்குமே. 12 மணில இருந்தே கூட்டம் அங்க கூடியிருக்கு. 11 மணில இருந்தே வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக 11, 12 மணில இருந்தே கூட்டத்தை கூட்ட நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க? உங்க தலைவர் எப்போ வராரு? 3 மணி கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் அங்க உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும் காவல்துறைக்கு. இங்கதான் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியல, இங்க கிராஸ் பண்ணிட்டாரு, எல்லா விவரங்களும் காவல்துறைக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணலாம்ல, நீங்க இங்கதான் இப்பதான் கூட்டம் முடியுது நாமக்கல்ல, அப்பனா இங்க வர அந்த கிரௌட்லாம் தாண்டி இங்க வர, ஓகே ரைட், ஒரு 5-6 மணி ஆயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணல. நீங்க கெஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், இவ்வளவு பெரிய கூட்டத்தை முன்கூட்டியே அங்க கூட நீங்க அனுமதி வந்து கொடுத்திருக்க கூடாது. உடனே ஒரு லட்டி சார்ஜ் ஏதாவது ஒரு பண்ணி அந்த கூட்டத்தை வந்து அங்க வந்து நீங்க அப்புறப்படுத்திருக்கணும். உங்க தலைவர் வந்த பிறகு வாங்க, எவனும் இங்க நிக்காதீங்க, எல்லாம் கிளம்புங்க அப்படி இருந்து நீங்க கலைச்சிருக்கணும். அதை கலைக்காம விட்டுட்டு இன்னைக்கு அவங்க கூடிட்டாங்க, முன்கூட்டியே கூடிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. இந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னையில போராடுறாங்க. அவங்கள இரவோடு இரவாக கைது பண்ண அவ்வளவு காவலர்கள் வந்து குவிக்கப்பட்டு கைது பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கட்டுப்படுத்தவும் அவ்வளவு காவலர்கள் வந்து குவித்து பண்றாங்க. இதுல கொஞ்சமாச்சும் அக்கறையை அங்க காமிச்சிருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க காவல்துறைனா, அவங்க கேட்ட இடத்த நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எங்க வேணா கேட்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கெஸ் வேணாமா? 3-4 இடங்கள்ல வந்து அவங்க இந்த பிரச்சார பயணத்தை நடத்தியிருக்காங்க. எவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்றத நம்ம பார்த்தப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து வருது. அப்படி வரும்பொழுது இங்க பண்ணாதீங்க, இது செட் ஆகாது இந்த இடத்துல, அதனால நீங்க வந்து அவுட்டர்ல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்ல எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? காவல்துறை சொல்றாங்க அப்படின்னா என்ன, தாவேக்கா பெரிய புரட்சியை நிகழ்த்திடுவாங்களாங்க? இல்ல, எங்களுக்கு என்ன 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 சொல்ல வராங்க காவல்துறை அப்படின்றது தெரியல. இவ்வளவு பெரிய கூட்டம் இங்க கூடும் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ஸினுடைய ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வராதா? உளவுத்துறையில உங்களை எச்சரிக்க மாட்டாங்களா? இல்லைங்க, இந்த இடத்துல செட் ஆகாது, ஏன்னா பெரிய கிரௌட் ஆனது வரும் அப்படின்னு உளவுத்துறை காவல்துறை எச்சரிக்காதா? இவ்வளோ எச்சரிக்கை இல்லாம தான் நீங்க அந்த இடத்துல வந்து அலோகேட் பண்றீங்களா அந்த இடத்த அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ இது காவல்துறை சொல்றதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு மாதிரி இருக்கு. நான் எஸ்கேப் ஆகணும், அதனால நான் எதோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளருடைய ஒரு வீடியோ கிளிப் வந்து பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கரூர்ல வந்து ஒரு டிஎஸ்பி வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இல்லைங்க, நான் அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ கூட்டத்தை பார்த்தேன், அந்த பெரம்பலூர்ல அங்க வந்து விஜய் வந்திருந்தாருன்னா பெரிய அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சின்ன இடத்துல அனுமதி தராங்க,
விஜய் அவர்களுக்கு வர்றது பெரிய கூட்டம். ஆனா அனுமதி தர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் அனுமதி தராங்க. ஸோ விஜய் அவர்கள் பெரம்பலூர்ல அன்னைக்கு வந்திருந்தாருன்னா பெரிய அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் இன்சிடென்ட் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஒரு டிஎஸ்பி அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பத்திரிகையாளரும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு பேட்டியில கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி இப்பொழுது வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படின்னா காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சின்ன இடம் இது, இந்த இடத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு டிஎஸ்பிக்கு தெரியுதுன்னா ஒரு எஸ்பிக்கு தெரியாதா? அதுக்கு மேல இருக்க ஐஜிக்கு தெரியாதா? இல்ல புரியல. காவல்துறை அதிகாரி வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட் பார்க்கும்பொழுது இவ்வளவு கேள்விகள் வந்து நமக்கு எழுது. காவல்துறையினுடைய அமைச்சராக திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இது ஒண்ணு. இந்த சம்பவம் போல தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்படியான கொத்து கொத்தான மரணங்கள் வந்து நடக்குது. ஒரு சம்பவம் நடந்தா பரவாயில்ல, அல்லது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நீங்க அலர்ட் ஆனா பரவாயில்ல, தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது சம்திங் ராங். அதாவது உளவுத்துறை தோல்வியா அல்லது முதலமைச்சர் தோல்வியா நிர்வாக தோல்வியா அப்படின்றதெல்லாம் உங்க பார்வை விட்டுறேன், நீங்க எது ஒன்னா தோல்வின்னு எடுத்துங்க. ஆனா தொடர்ச்சியான இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணம். கள்ளச்சாராய மரணம் நடக்குது, 20 பேர் இறக்குறாங்க அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த சில தினங்கள்லயே வந்து கள்ளக்குறிச்சியில் இறக்குறாங்க, மரக்காணத்துல இறக்குறாங்க, அடுத்து கள்ளக்குறிச்சியில் இறக்குறாங்க. ஸோ உளவுத்துறையினுடைய அந்த அலாட்னஸ் இல்லாதனால, அவங்க சரியா செயல்படாததுனால அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்படுது. இங்க 20 பேர் மரக்காணத்துல, அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதுவும் காவல்துறைக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்படின்னா காவல்துறை நினைச்சிருந்தா அந்த கள்ளச்சாராய புழக்கங்களை கட்டுப்படுத்திருக்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கதான் காய்ச்சறான், இவன் தான் காய்ச்சறான் அப்படின்ற எல்லாமே காவல்துறைக்கு தெரியும், எல்லாமே உளவுத்துறைக்கு தெரியும். தெரிந்தும் காவல்துறை அன்னைக்கு கோட்டை விட்டுச்சு. காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறது மு.க. ஸ்டாலின். ஓகே. ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கலவரம். அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலவரமாக வெடிச்சுது. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அங்க அந்த ஊர்ல வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா உளவுத்துறைக்கு மட்டும் அந்த சம்பவம், அந்த செய்தி வந்து போல. இவ்வளவு பேர் வரப்போறாங்க, ஒரு மாஸ் கிரௌடிங் கூட போகுது அப்படின்றது உளவுத்துறைக்கு மட்டும் அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு பெரிய கலவரமாக அது நடந்து முடிஞ்சுது. ஓகேங்களா. மூணாவது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் ஷோ நடத்த போறாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாமே தெரியும். முதலமைச்சர் பங்கேற்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா சரியான ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால 5 பேர் வந்து அன்னைக்கு மெரினால, எங்கேயோ குக்கிராமத்துல இறந்து போனா பரவாயில்ல, இங்க மெரினால வந்து 5 பேர் இறந்து போறாங்க. ஓகேங்களா. இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் நடக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுறது, இப்படியான சம்பவங்கள்லாம் அதெல்லாம் வேற வேற சாப்டர். அது வேற சாப்டர். நான் சொல்றது வந்து ஒரு மாஸ் கிரௌட் இறக்குறது சொல்றேன். கூட்டம் கூடி இது மாதிரி இறக்குறது, அல்லது மாஸ் ஒரு கலவரம் நடக்கிறது, அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். இப்படியான ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த ஆட்சியில நடக்குது. காவல்துறை இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஏன்னா அவங்க தான் இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியவங்க. அவங்களுக்கு யார் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர் தான் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்காரு. அதனால இது யாருடைய ஃபெயிலியர் என்ன அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டிவிகே இன்னைக்கு வந்து டிவிகே மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகள், விஜய் மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகள். சரி, இந்த இடத்துலதான் சரிக்கிட்டாங்க திமுக அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தொடர்ச்சியா அவங்க சரிக்கிட்டே இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், தொடர்ச்சியா அவங்க சரிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய விளைவுகள் நம்ம அதை சரியாக அவங்க மீது அழுத்தப்படாத காரணத்தினால இன்னைக்கு இப்படியான ஒரு இடத்துக்கும் விட்டுருக்காங்க. இதையும் தமிழ்நாடு அரசு நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய பார்வை. விஜய் வந்து பொறுப்பட்டு நடந்துகிட்டாரு, தொண்டர்கள் பொறுப்பட்டு, அதெல்லாம் ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஆனா தமிழ்நாடு காவல்துறைக்கும் பெரிய பொறுப்பானது இதுல இருக்கு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல அலோவ் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லி இருக்கலாம். ஒரு அவ்வளோ பெரிய மாஸ் கிரௌடுங்க. நீங்க அந்த கரூர் கூட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா மிரண்டு இருப்பீங்க. பாக்குறேன், அந்த இப்படி அலை போயிட்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு அலை மாதிரி மக்கள் போயிட்டு வராங்க. இப்படி 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 ஆடுறாங்க. ஏன்னா அது இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரியாதா இவ்வளவு பேர் கூடுறாங்களே, இது இந்த இடம் தாங்குமா என்ன ஏது அப்படின்றத காவல்துறை கணிக்காம விட்டுட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அது இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ச்சியாக சரிக்கிட்டே இருந்திருக்காங்க, இந்த இடத்துலயும் அவங்க சரிக்கிட்டாங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையத்தை வந்து போட்டிருக்காங்க. அருணா ஜெகதீசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா, அதுல வந்து 13 பேர் இறந்து போனாங்கல்ல, படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த சம்பவம் தொடர்பாக போடப்பட்ட கமிஷனுடைய ஹெட் அவங்க வந்து முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் தான் அந்த கமிஷன் நடந்து போடப்பட்டுச்சு. அந்த கமிஷன் திமுக கிட்ட தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் தூங்குது.
அந்த ரிப்போர்ட்ல குற்றஞ்சாட்டப்பட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த பதவி உயர்வு, அவங்களுக்கு விருது, அப்புறம் அவங்க பாதி பேர் நிறைய பேர் பணி ஓய்வுலாம் பெற்று வேலையை விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த லட்சணத்துல அந்த அறிக்கையானது தூங்கிட்டு இருக்கு. அந்த அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில தான் இப்பொழுது இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்கவும் ஒரு நபர் ஆணையத்தை வந்து போட்டிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின். எதுக்கு இந்த ஆணையம்? இந்த ஆணையத்தினால என்ன பயன்? அதே அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்த முன்னாடி அந்த ஸ்டெர்லைட் அறிக்கைக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இப்போ இது கொடுத்தா நீங்க என்ன புரட்சி பண்ணிடுவீங்க இதுல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயல், மக்கள் வரி பணத்தை வீணாக ஆக்கக்கூடிய செயல். 3 மாசம் 6 மாசம்னா அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, விசாரிச்சு கொடுங்கன்னு. அவங்க இன்னும் முடியலைங்க, அவங்க வரல, இவங்க வரல அப்படின்னுவாங்க. சரி 1 வருஷம் எடுத்துங்கன்னுவாங்க. ஆட்சி முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போயிடும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த இப்படி ஒரு பாதி பேருக்கு வந்து இப்படி நியூஸ் நடந்ததா கரூர்ல 40 பேர், அப்போ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு செய்தி. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க மக்கள். எல்லாம் பாதி பேருக்கு வயசாயிரும். அப்போதான் அறிக்கை வரும். அந்த அறிக்கையும் வந்து எப்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த அறிக்கையை வந்து தூங்குதோ அது போல இதுவும் தான் தூங்கும். இது எதுக்கு புண்ணியப்பட போதுன்னு தெரியல. இதற்கு எந்த பயனும் கிடையாது. ஸோ இப்படியான ஒரு கண் துடைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு அவசரமா வந்து இத்தனை மக்களை வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வந்து எழுப்புறாரு. ஸோ இது வந்து ஏதோ சந்தேகத்தை வர வைக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. நான் சொல்லலைங்க, எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்றாரு. ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. ஓகே ரைட், இந்த ஆணையம், அந்த கேள்வி இதெல்லாம் நீங்க பாத்துங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காலைல பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்றாரு, ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வந்துகிட்டே இருக்கு? ஏன் கூட்டம் நடக்கும் போதும் அப்படிதான் ஆம்புலன்ஸ் வருது, இப்பயும் அந்த மாதிரிதான் ஆம்புலன்ஸ் வருது. இவ்வளவு கூட்டம் வந்து அலை மோதுது, லிட்ரலி அலை மோதுது, இப்படி போயிட்டு வருது. அந்த கிரௌட நீங்க ட்ரோன் ஷாட்ல பார்த்துருந்தீங்கன்னா அப்படி அலையுது கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸா வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா அப்படின்ற குற்றச்சாட்டை இபிஎஸ் அவர்கள் முன்வைக்கிறார். எப்படி அது உள்ள வருது? காவல்துறைக்கு தெரியாதா இந்த ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியுமா போக முடியாதா அப்படின்றது தெரியாதா? அந்த இடத்துக்குள்ளேயும் வந்து ஆம்புலன்ஸ் போயிட்டு வெளியே வர முடியாத ஒரு இடம், அப்படியான ஒரு இடத்துல தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது காவல்துறையினுடைய மிஸ்டேக், நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்படியான ஒரு இடத்துல தான் பர்மிஷனையும் கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் சீக்கிரமா உள்ள போயிட்டு வெளியேற முடியாத ஒரு இடத்துல தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படியான இடத்துல ஏன் கொடுக்குறீங்க? எதற்காக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட போயிட்டு வர முடியாத அளவுக்கான ஒரு இடத்துல கொடுக்குறீங்க, அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஆம்புலன்ஸையும் அனுப்புறீங்க, தொடர்ச்சியாக உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறாங்க. நான் எழுப்புனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆம்புலன்ஸ் ஏன் கூட்டம் நடக்கும்போது உள்ள போயிட்டு வந்தது அப்படின்ற கேள்வி வந்து எழுப்புறாரு. இவ்வளவு கிரௌடு, அவனே நிக்க முடியாம நிக்கிறான், குண்டூசி போட்டா கீழே விழாது, அப்படியே நிக்கும் மேல, அந்த அளவுக்கான கிரௌடு, கூட்ட நெரிசல் நிக்குது. அந்த நெரிசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி போவோம்? ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா இன்னும் என்ன ஆகும்? கிரௌடு ப்ரெஷர் அதிகமாகும். தெரியல எனக்கு. ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வியை நான் வந்து உள்ள வைக்கிறேன். இவ்வளோ க்ரௌட்ல ஏதாவது சம்பவம் மேபி ஏற்பட்டா ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு வர கொஞ்சம் ஏதுவான இடங்களா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த இடங்களை அலாக்கேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதை காவல்துறை அலோகேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு கேள்வி, அது ஐபிஎஸும் கேட்டிருந்தாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள எதுக்கு இவ்வளோ கூட்டம் கூடக்கூடிய அனுமதிகளை தொடர்ச்சியாக காவல்துறை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க கொடுத்தேன் அப்படின்ற சாக்கை மட்டும் சொல்லாதீங்க. ஒரு சிட்டிக்குள்ள வந்து கார் பார்க் பண்ணவே இடம் இருக்காது. சும்மா ஒரு 5 நிமிஷம் இப்படி பார்க் பண்ணிட்டு போனா வந்து கார் லாக் பண்ணுவாங்க காவல்துறை. காவல்துறை லாக் பண்றது இருக்கட்டும், ஃபைன் போடுறது இருக்கட்டும், மக்கள் விட மாட்டான். அவ்வளோ டிராஃபிக் ஆயிடும், டக்குன்னு அவ்வளோ வண்டி நிற்கும், டிராஃபிக் ஆயிடும். ஸோ ஒரு வண்டி பார்க் பண்றதுக்கே அவ்வளோ பிரச்சனையா இருக்கும் சிட்டிக்குள்ள. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக சிட்டிக்குள்ள எதுக்கு காவல்துறை தொடர்ச்சியான அனுமதிகளை டிவிக்கு கொடுத்தீங்க? நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணும், அவுட்டர்ல போய் நடத்திக்கங்க அப்படின்னு முன்கூட்டியே நீங்க அதை சொல்லியிருக்கணும். அது சொல்ல தவறுனதன் விளைவாக என்ன நடந்திருக்கு? 40 உயிர் போயிருக்கு. விஜய் மட்டுமே இதுக்கு பொறுப்பேற்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கூடவே தமிழ்நாடு அரசும் இதற்கு பொறுப்பு. தமிழ்நாட்டு இந்த மாநிலத்துக்குள்ள எது நடந்தாலும் அரசுக்கும் அதுக்கு நேரடி பொறுப்பும் தார்மீக பொறுப்பும் உண்டு. இந்த விஷயத்துல நேரடி பொறுப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். பொறுப்பு டிஜிபி தான் இப்பொழுது இருந்துட்டு இருக்காரு. இதற்கு தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒரு டிஜிபியை போடுங்க,
டிஜிபியை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சிருக்காங்க. அவருமே வந்து 7வது 8வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியை போட்டிருக்கீங்க. இந்த விஷயத்தை நீதிமன்றமே கூட கண்டிச்சிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பெரிய ஸ்டேட்டு டிஜிபி இருக்கும்பொழுதே அவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க டிஜிபி இல்லாம பொறுப்பு டிஜிபியை போடுறீங்க, அதுவும் அவர் 7வது 8வது ரேங்க்ல இருக்காரு, அவர் தூக்கிக்காந்து நீங்க போடுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்ன்ற அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியானது இயல்பாக எழுது. ஸோ இன்னைக்கு 40 பேர் போயிருக்கு. முன்னாடியே ஒரு உளவுத்துறையும் காவல்துறையும் ரொம்ப ரொம்ப அவேரா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல 4 கூட்டம் நடந்திருக்கு, அப்ப கெஸ் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல எப்படி கூட்டம் கூடும், இந்த இடம் தாங்குமா தாங்காதா. அவங்க கேட்கறாங்க அப்படின்றதுக்காக நீங்க அண்ணா அறிவாலயத்துக்குள்ள இடத்த கொடுத்துருவீங்களா? இல்ல இந்த கரூர் மாவட்டத்துக்குள்ள வந்து ஒரு திமுக அலுவலகம் இருக்கும், அந்த அலுவலகத்துக்குள்ள நீங்க இடத்த கொடுத்துருவீங்களா? அவங்க கேட்கறாங்கன்றதுக்காகலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்ல. அந்த புரிதலாச்சு மேபி காவல்துறை இருந்திருக்கும். என்ன காரணம், ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. பெரிய இடத்துல விசாலமான இடத்துல தான் அவங்களுக்கு கொடுத்து நடத்தியிருக்கணும். ஆனா சம்திங் ராங். ஓகே, அந்த விசாரணை ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்லி பெரிய நடவடிக்கை இதன் மூலியமாக நம்ம எடுப்பாங்கன்னு நம்புவோம். நான் கேட்க நினைச்ச சில கேள்விகள் இது. எனக்கு பார்க்கும்பொழுது சம்பவங்களை வந்து ஒன்று ஒன்றா கவனிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள்லாம் வருது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சில கேள்விகள் வந்து எனக்குள்ள எழுதுது. அதான் நான் கேட்டிருக்கேன். மற்றபடி விஜய் அவர்கள் போகாதது, அவர் பொறுப்போடு நடந்து கொள்ளாது, சொன்ன நேரத்துக்கு போகாதது, அப்புறம் இறந்த பிறகு அங்கே போய் பார்க்காதது, இது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக இருக்க துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம திமுகவை எஸ்கேப் பண்ணக்கூடிய வேலையையும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் இதுல தார்மீக நேரடி பொறுப்பு இருக்கு. தார்மீகம் அப்படின்றது தாண்டி நேரடி பொறுப்பே இருக்கு. அவங்க தான் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னும் பொழுது நேரடி பொறுப்பானது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. நன்றி.